வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷில் அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு நடந்த எதிர்பாராத சம்பவம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சற்று முன்னர் சரணடைந்தார் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. மீண்டும் இலங்கைக்கு பேராபத்தா, கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, யாழ் பல்கலைக்கழக நிபுணர் எச்சரிக்கை. எரிபொருள் விலையில் திடீர் மாற்றம், சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள குழப்பம். இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய ராணுவ தளபதி. தையிட்டி ஆர்ப்பாட்ட வழக்கில் முன்னிலையாகும் சுமந்திரன். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வேளையில் நடாத்தப்பட்ட சுற்றுவளைப்பின் போது வெனிசுவேலா நாட்டில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை குறித்து அந்த நாட்டு மூத்த அதிகாரி ஒருவர் இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் பேகம் காலிதா ஜியாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்ற வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு பல எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய பங்களாதேஷ் முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்ட அரச இறுதி மரியாதையில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் பங்களாதேஷ் சென்றிருந்த போதும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை என தெரிய வந்துள்ளது. அமைச்சரை ஏற்றிச் சென்ற விமானம் 31ஆம் தேதி காலை 9:20 மணிக்கு பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு டாக்காவில் தரையிறங்கியது. பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்கப்ப திட்டமிடப்பட்டிருந்த இறுதிச் சடங்கிற்கு செல்ல அவருக்கு சுமார் 1 மணி நேரம் மீதமிருந்துள்ளது. விமான நிலையத்தில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் மறைந்த பிரதமருக்கு அஞ்சலி செலுத்த ஏராளமான மக்கள் கூடியிருந்ததால் அமைச்சர் ஹேரத்தை ஏற்றிச் சென்ற வாகன அணிவகுப்பு முன்னே செல்ல முடியாமல் போயுள்ளது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக அரச இறுதி மரியாதை விழாவில் கலந்து கொள்ள தவறிய வெளிநாட்டு பிரமுகர் அமைச்சர் ஹேரத் மட்டுமல்ல, இந்தியா, நேபாளம், மாலிதீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் இதேபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டுள்ளனர். இறுதியாக அமைச்சர் ஹேரத் மற்றும் பிற வெளிநாட்டு பிரமுகர்கள் ஜியாவின் குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்து தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷ் அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகரான பேராசிரியர் முகமது யூனுஸையும் அமைச்சர் சந்தித்துள்ளார். பின்னர் மறைந்த பிரதமரின் மகனும் பங்களாதேஷின் தேசியவாத கட்சியின் தலைவருமான தாரிக் ரஹ்மானையும் சந்தித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய சதோச ஊழல் மோசடி விவகாரத்தில் தேடப்பட்ட நிலையில் தலைமறைவாகியிருந்தார். பல குழுக்கள் அடங்கிய போலீசார் தீவிரமாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர் முன்வந்து தானாகவே சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு ஊவா, மத்திய வடமத்திய சப்ரகமுவ மற்றும் தென்மாகாணங்களுக்கு 6/1/2026 முதல் 12/1/2026 வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 28/12/2025 அன்று வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் தோன்றிய காற்று சுழற்சி தற்போது தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது. இக்காற்று சுழற்சிக்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் பற்றாக்குறையால் இது எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் மிக மிக மெதுவாக நகர்ந்து நேற்று தினம் மாலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக விருத்தி பெற்றுள்ளது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா, மத்திய வடமத்திய சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கு நாளை முதல் 12/1/2026 வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 6/1/2026 முதல் 11/1/2026 வரை மேற்குறிப்பிட்ட மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மிக முக்கியமாக நாளை 6/1/2026 முதல் 11/1/2026 வரை வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இக்கால பகுதியில் இலங்கையின் ஏனைய மாகாணங்களிலும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதால் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடும். எனவே மக்கள் இது தொடர்பாக மிகுந்த விழிப்பாக இருப்பது அவசியமாகும்.
வடக்கு, கிழக்கு, மத்திய, வடமத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களின் முகாமையாளர்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோடு தொடர்புடைய கனமழை நிகழ்வு தொடர்பாக அதிக கரிசனை கொள்வது விரும்பத்தக்கது. அதேவேளை இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பிராந்தியங்கள் நாளை 6/1/2026 முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் மிக அவதானமாக இருப்பது அவசியம். அதேவேளை கிழக்கு, தென்கிழக்கு கடற்பகுதிகளில் பல நாட்காலங்களில் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்களும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருப்பது சிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் இடம்பெற்ற முதல் வர்த்தகங்களில் எண்ணெய் விலை சற்று சரிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த இந்த வார இறுதியில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை எண்ணெய் வர்த்தகர்கள் பெரும்பாலும் புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க எரிபொருள் விலை சடுதியாக குறைந்துள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 0.5% இந்த விலை குறைவு பதிவாகியுள்ளது. வார இறுதியில் இந்த நிலை ஏற்பட்டதால் சர்வதேச எண்ணெய் வர்த்தகர்களுக்கு அமெரிக்காவின் நகர்வால் ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கு எதிர்வினையாற்ற முடியாமல் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் உலகளாவிய அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 22 சென்ட்ஸ் அதாவது 0.4% சரிந்து $60.53 பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் கணிசமாக பாதிக்கும் என வர்த்தகர்கள் எதிர்பாராத நிலையில் இந்த மாற்றம் சர்வதேச ரீதியில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு சுமார் 1 மில்லியன் பீப்பாய்களை மாத்திரமே உற்பத்தி செய்கிறது மற்றும் ஒரு நாளைக்கு சுமார் 5,50,000 பீப்பாய்களை ஏற்றுமதி செய்கின்றது என லிபோ ஆயில் அசோசியேட்ஸ் ஆலோசனை நிறுவனத்தின் தலைவர் ஆண்டி லிபோ கூறியுள்ளார். இது உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் உற்பத்தியில் 1% குறைவானது. மேலும் வெனிசுலாவில் அமெரிக்க நடவடிக்கை எண்ணெய் உற்பத்தியை சீர்குலைத்ததால் மற்ற நாடுகளில் கச்சா எண்ணெய் விநியோகங்களால் ஈடு செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் வெனிசுலாவில் மறுமுதலீடு செய்வதில் தனியார் எரிசக்தி நிறுவனங்கள் தயக்கம் காட்டுவதாக முக்கிய நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையில் வெனிசுலாவினை தங்கள் நிர்வாகத்தின் மூலம் ஆட்சி செய்து எண்ணெய் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை சரி செய்வேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி 3 நாட்கள் பயணமாக ஜனவரி 7 இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை ராணுவத்தினரால் மரியாதை அணிவகுப்புடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. இந்திய ராணுவ தளபதியுடன் மேலும் சில உயர்மட்ட அதிகாரிகள் கொழும்புக்கு வருகை தரவுள்ளனர். எதிர்வரும் வியாழக்கிழமை வரை அவர்கள் நாட்டில் தங்கியிருப்பார்கள். இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருடன் இந்திய ராணுவ தளபதி பேச்சு நடாத்துவார் என தெரிய வருகிறது. அதேவேளை ஜெனரல் உபேந்திரா திவேதி புத்தளவில் உள்ள பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியில் உரை நிகழ்த்தவுள்ளார். பாதிக்கப்பட்ட இலங்கையில் மீட்பு நடவடிக்கைக்கு இந்திய ராணுவத்தினர் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். அதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் அண்மையில் இலங்கை வந்து சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத திசவிகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்த வேலன் சுவாமி உட்பட 15 பேருக்கு எதிராக பெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்துள்ள வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இயங்கும் டிஜிட்டல் நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வேலன்சுவாமி உட்பட முன்னர் கைதான 5 மற்றும் தற்போது மேலதிகமாக அழைப்பாணை அனுப்பிய அழைக்கப்பட்டவர்கள் என அனைவருக்கும் இன்று பெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் முன்னிலையாகியுள்ளார். சூடான வாத பிரதிவாதம் இன்று நீதிமன்றத்தில் கட்டவிழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதத்தலைவரான வேலன் சுவாமியை போலீசார் கையாண்ட விதம், அவருக்கு எதிராக போலீசாரால் பிரயோகிக்கப்பட்ட வன்முறைகள் போன்றவை நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகளால் சுட்டிக்காட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூராட்சி சபை பிரதேசம் ஒன்றில் சபையின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டமைப்புகள் தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தலொட்டி அது பற்றி அறிவிக்கும் அதிகாரம் பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை பிரதேச சபை தலைவரோ செயலாளரோ பிரயோகிப்பார். அப்படி இருக்கையில் சட்டவிரோத கட்டுமானத்தை தையிட்டி விகாரையின் அருகில் அத்தகைய சட்டவிரோத கட்டுமானம் பற்றிய அறிவித்தலை பிரதேச சபை நடுமானால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தில் போலீசார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளருக்கு கொடுத்துள்ள மிரட்டல் அறிவித்தல் நீதிமன்ற விசாரணையின் போது சில சமயங்களில் நீதிமன்ற கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளவும் வாய்ப்புள்ளது. அது பற்றி தெளிவான அறிவித்தல் ஒன்றை சட்ட வியாக்கியானம் அல்லது விளக்கத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் போலீசாருக்கு நீதிமன்ற முகதாவில் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
தமிழினம் விடுதலை பெற அனைத்து தரப்பினரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தனது இல்லத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிறந்துள்ள புத்தாண்டில் என்னுடைய பிரார்த்தனை என்னவெனில் தமிழினம் ஓர் இனமாக விடுதலையை நோக்கி முழுமையாக ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதன் மூலம் எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், சுயமாக சுயாட்சி பெற வேண்டும், தன்னாட்சி பெற வேண்டும், தமிழாட்சி பெற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடாத்தப்பட்ட 2 விபச்சார விடுதிகள் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வேளையில் நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 7 பெண்கள் மற்றும் 2 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மகர நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்ட தேடுதல் பிடியாணை அடிப்படையில் போலீசார் இந்த சோதனைகளை முன்னெடுத்தனர். மகர மற்றும் கிரிபத்கொட பகுதிகளில் 2 சோதனைகள் மற்றும் சுற்றி வளைப்புகள் நடாத்தப்பட்டன. மகர மசாஜ் நிலைய முகாமையாளர் உட்பட 4 பெண்கள் மற்றும் கிரிபத்கொட மசாஜ் நிலையத்தின் மேலாளர் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த மசாஜ் நிலையங்களில் கைது செய்யப்பட்ட பெண்கள் 24 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாகும். அவர்கள் பொகவந்தலாவை பிராதினிய அம்பகஸ்தோவா, கோகரெல்ல, கோமாகம, கலடி மற்றும் ரன்பகுகனம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் இன்று நியூயார்க்கில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 3ஆம் தேதி அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் கீழ் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஜிலியா புளோரிஸ் ஆகியோர் வெனிசுலாவில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத சூழ்ச்சி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெனிசுவேலா நாட்டில் புகுந்து அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. வெனிசுவேலா நாட்டில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை குறித்து அந்த நாட்டு மூத்த அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகத்திடம் பேசும்போது 40 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு போதைப் பொருளை கடத்தி உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அந்த நாட்டின் மீது நள்ளிரவில் திடீர் தாக்குதல் தொடர்ந்துள்ளார். வெனிசுவேலாவின் தலைநகர் கராகாஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தியதாக ட்ரம்ப் அறிவித்தார். எனினும் மதுரோ மற்றும் அவரின் மனைவி உயிருடன் இருப்பதை வெனிசுவேலா அறிய விரும்புவதாக துணை அதிபர் அறிவித்திருந்தார். இதன் பின்னர் மதுரோ கைது செய்யப்பட்டு கண்கள் காதுகள் மூடியவாறு அழைத்துச் செல்லப்படும் புகைப்படத்தையும் ட்ரம்ப் பகிர்ந்திருந்தார். இதன் பின்னரே மதுரோ உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. நியூயார்க்கில் உள்ள ஸ்டீவர்ட் ஏர் நேஷனல் கார்ட் தளத்தில் மதுரோவை கடத்திச் செல்லப்பட்ட விமானம் தரையிறக்கப்பட்டது. பின் மதுரோவையும் அவரின் மனைவியையும் புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டனர். விரைவில் அமெரிக்காவின் நீதி விசாரணைக்கு மதுரோ முன்னிறுத்தப்படுவார் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவில் சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக அத்துமீறி நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தி அதிபரை கடத்திச் சென்றதற்கு வடகொரியா, மலேசியா உள்ளிட்ட நட்பு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் வெனிசுவேலாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை குறித்து அந்த நாட்டு மூத்த அதிகாரி பேசுகையில் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷில் அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு நடந்த எதிர்பாராத சம்பவம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சற்று முன்னர் சரணடைந்தார் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. மீண்டும் இலங்கைக்கு பேராபத்தா, கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, யாழ் பல்கலைக்கழக நிபுணர் எச்சரிக்கை. எரிபொருள் விலையில் திடீர் மாற்றம், சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள குழப்பம். இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய ராணுவ தளபதி. தையிட்டி ஆர்ப்பாட்ட வழக்கில் முன்னிலையாகும் சுமந்திரன். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வேளையில் நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது வெனிசுவேலா நாட்டில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை குறித்து அந்த நாட்டு மூத்த அதிகாரி ஒருவர். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.